Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. I am Nursa, studying BSc in Psychology and Counseling at Gradman Campus. இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு ஒரு 4 வயசு இருக்கும் என்று நினைச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு முன்னால ஒரு லட்டு தட்டு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. உங்கள்கிட்ட ஒருவர் சொல்றார், நீங்க விரும்பினால் இது லட்டை சாப்பிடலாம், நான் கொஞ்சம் வெளியே போய் வருகிறேன், நீங்கள் வெயிட் பண்ணி இந்த லட்டை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா 2 லட்டு சாப்பிடலாம் என்று கூறுகிறார். இது ஒரு 4 வயசு பிள்ளைகிட்ட சொன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? வெயிட் பண்ணினா 2 லட்டு, வெயிட் பண்ணலன்னா 1 லட்டு. இந்த ரிசர்ச்சை தான் 1960ஆம் ஆண்டுகள்ல நடைபெற்று இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எந்த குழந்தைகளிடம் வளர்ந்த பின் அதிகமாக இருக்கிறது என்று ஆராயப்பட்டது. இவ்வாறு ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்ட போது ரிசர்ச்சர் வெளியே போன உடனே சில குழந்தைகள் அந்த லட்டை எடுத்து சாப்பிட்டு விட்டது. அந்த ரிசர்ச்சர் வரும் வரை அந்த லட்டை சாப்பிடாமல் அந்த இமோஷனலை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அவர்களிடம் இருக்கவில்லை. சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அது அந்த டைமை போக்குறதுக்குரிய டிஃப்ரெண்டான வேலைகளை செய்யறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. சில குழந்தைகள் தூங்கிச்சாம், சில குழந்தைகள் அந்த லட்டை பார்க்க கூடாது என்று கண்களை மூடிக்கொண்டுச்சாம். அப்படி சில குழந்தைகள் தனது கைகளையும் கால்களையும் வைத்து அசைத்து கொண்டு அந்த நேரத்தை போக்குறதுக்கான வழிகளை பார்த்து கொண்டு இருந்துச்சாம். பிறகு அந்த ரிசர்ச்சர் வந்த பிறகு 2 லட்டை வாங்கி சாப்பிட்டு, இன்னும் ஒரு 10-12 வருடங்களுக்கு பின்னர் இதே குழந்தைகள் சிறுவர் பராயத்துக்கு வந்த பிறகு இவர்களை ட்ராக் செய்கிறார்கள். இவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், இவங்களுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவு இருக்கிறது என்றதை இவங்க திரும்ப ரிசர்ச் பண்ற நேரம் இந்த லட்டை உடனே சாப்பிட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த குழந்தைகள் ஒருவித ஷையான, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை முகம் கொடுக்கறதுக்கு கான்பிடென்ட் இல்லாத ஒரு நிலையில, தன்னை பத்தி ஒரு சுய மதிப்பு இல்லாத தாழ்வு மனப்பான்மையுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்களாம். அதே நேரம் அந்த 2 லட்டையும் தாமதித்து பெற்றுக்கொண்ட குழந்தைகள் எப்படின்னு சொன்னால், அவர்கள் சிறுவர் பராயத்துக்கு வரும் பொழுதே, ஒரு 15-16 வயதுக்கு வரும் பொழுதே அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் ஹையா இருந்துச்சு. அவங்களோட ஸ்ட்ரெஸ் அவங்க சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்களாம். அதே நேரம் பிரச்சனை ஸ்ட்ரெஸ் என்று வரும் பொழுது அவங்க அதை எப்படியெல்லாம் அதை கையாளணும், அதை எப்படியெல்லாம் நாங்கள் இந்த இடத்துல நடந்து கொள்ளணும்ன்ற ஒரு சிறந்த தெளிவை பெற்றிருக்கிறாங்களாம். அதே நேரம் அவங்களோட கோல்ஸை நோக்கி அவங்க சிறந்த முறையில் நகர்ந்து கொண்டு போகிறாங்களாம். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று கதைக்கும் பொழுது அதோட கன்செப்ட் அடித்தளம் என்னன்னு சொன்னால் உணர்வுகளை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வதுதான். அதை எந்த அளவு நாங்கள் கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அந்த எந்த இடங்களில் எவ்வாறு நடக்க வேண்டும், எந்த கோபம் வரும்போது சரி, துக்கம் வரும்போது சரி, எந்த அளவுக்கு அதை நாங்கள் அதுக்கு எவ்வாறு ரியாக்ட் பண்ணுறோம், அது எம்மளை எப்படி எஃபெக்ட் பண்ணுறதுன்றதை தெரிந்து வைத்துக் கொள்வதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்ற கருத்துகள். டானியல் கோல்ட்மேன் தனது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற புத்தகத்தில் இமோஷனல் இன்டெலிஜென்ஸில் 5 முக்கியமான கம்போனன்ட்ஸை பற்றி குறிப்பிடுகிறார். அதாவது முதலாவது செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய எமோஷன்ஸை நாம எப்படி அதாவது நம்முடைய எமோஷன்ஸை நாம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றோம், அது நம்மளை எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்றது தான் செல்ஃப் அவேர்னஸ் சொல்லுவோம். 2வது விஷயமா அவர் சொல்கிற விஷயம் செல்ஃப் ரெகுலேஷன் என்னும் பொழுது தன்னுடைய எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுற எபிலிட்டியை நாங்கள் செல்ஃப் ரெகுலேஷன் சொல்லுவார். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவர்கள்ட்ட இந்த மாதிரி குணங்கள் இருக்குமாம். அதே நேரம் மோட்டிவேஷன் என்பது, அதாவது எந்த ஒரு வேலையை செய்யணும்னாலும் தன்னோட பேஷன்ஸுக்காக செய்வாங்க. அது மணியோ ரிவார்டோ எதையும் எதிர்பார்க்காம அதில் இருக்கிற சின்ன சந்தோஷங்கள், சின்ன வெற்றிகளை தனது மோட்டிவேஷனுக்காக அவங்க எடுத்துக்கொள்றாங்களாம். அடுத்தது சோசியல் ஸ்கில்ன்ற ஒரு ஸ்கில், அதாவது சமூகத்துடனான ஒரு நல்லுறவை அவங்க கட்டியெழுப்பக்கூடியவர்களாக இருக்கு. அதே நேரம் எம்பத்தி 5வதாக அவர் எம்பத்தியை குறிப்பிடுகிறார். அதாவது தன்னுடைய பிறருடைய உணர்வுகளை அவர்களுடைய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய திறனை தாங்க எம்பத்தின்னு சொல்லுவோம். இவ்வாறு 5 கம்போனன்ட்ஸ் அவர் தனது புத்தகத்துல குறிப்பிடுகிறார். மேலும் டானியல் கோல்ட்மேன்ஸ்ட மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி ஒன்று அவர் செய்கிறாரு. வெற்றி பெற்ற நபர்கள், அதாவது பெரிய சாதனைகளை செய்த நபர்களை வச்சு அவர் ஒரு ஆராய்ச்சியை கொள்றார். அந்த ஆராய்ச்சி என்னன்னு சொன்னால், இந்த வெற்றி பெற்ற அனைவரிடமே ஒரு ஒத்த குணங்கள் இருக்கலாம். அந்த ஒத்த குணங்கள் எல்லாம் என்ன என்றதுதான் அவரோட ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியோட முடிவில் அவர் ஒரு சில 3 குணங்களை பட்டியலிடுகிறார். அந்த பட்டியலில் முதலாவது வாரது என்னன்னு சொன்னா நம்பகத்தன்மை, அடுத்தது அனுசரித்து போகின்ற குணம், அடுத்தது இணைந்து பணியாற்றுகின்ற திறன் என்ற 3 குணங்களை மிக பிரதானமாக பட்டியலிடுகிறார். இந்த குணங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இந்த குவாலிட்டிஸ் எதுவுமே அறிவு சம்பந்தப்பட்டவை அல்ல, சாஃப்ட் ஸ்கில்ஸாக இருக்கிறது. ஆகவே
இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னும் பொழுது உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிவதும் அது எப்போது நாங்கள் எந்த இடத்தில் அதை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது எங்களது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஐக்கியூ என்பது எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. ஆனால் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு திறனாக இருக்கிறது. மேலும் ஒரு சேவையில் எப்படி சொல்றாங்கன்னா 36% மனிதர்கள் மாத்திரம் தானா இந்த தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தி செல்ஃப் அவேர்னஸோட இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா. மற்ற அனைத்து மனிதர்களும் எப்படின்னு சொன்னால் தன உணர்வுகளை பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வே இல்லாத, அதை பற்றி அந்த எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் கூட தெரியாத மனிதர்களாக இருக்கிறாங்களாம் என்று ஒரு சேவை சொல்லுது. ஆகவே எமக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்றும் பொழுது அது ஒரு மிக பிரதானமான ஒரு விஷயமாக வாரத்துக்கு காரணம், ஐக்கியூவுக்கு ஈக்குவலான ஒரு விஷயமாக வாரத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அது 1960க்கு பிறகுதான் உலகத்தில் ஒரு பேசப்பட்ட பொருளாக மாறிச்சு. ஆகவே இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோட வாழ்க்கையில் தேடி கற்று அதை பயிற்சி மூலமாக வாழ்க்கையில கொண்டு வரணும். அதை கொண்டு வருவதன் மூலம் வாழ்க்கையில சாதனைகளையும் வெற்றிகளையும் நாங்கள் அனைவரும் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போமாக என்று கூறிக்கொண்டு எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாம்.